ஹலோ கைஸ், நான் உங்கள் பிரேம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காவல் தெய்வமாகவும் இருந்து குல தெய்வமாகவும் இருக்க பால் முனீஸ்வரனை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பால் முனீஸ்வரன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த முனீஸ்வரன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். முன்பொரு காலத்தில் அந்தகாசுரன் ஒரு அரக்கன் தான். அவனோட கொடுமையை தேவர்களும் மனுஷங்களும் தாங்க முடியாமல் பராசக்தி கிட்ட போய் முறையிட்டாங்க. காத்தாயி அம்மனா அப்போ பராசக்தி அந்தகாசுரனை வதம் செய்யறதுக்காக பூலோகத்தில் அவதரிச்சாங்க. அந்த காத்தாயி அம்மன் தான் அந்த 7 முனீஸ்வரங்களை உருவாக்குனாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து அந்தகாசுரனை அடக்கி வதம் செஞ்சாங்க. இந்த 7 முனீஸ்வரங்களும் மக்களை காப்பாற்றுறதுக்காக எல்லச்சாமியாகவும் இருக்காங்க, குலதெய்வமாகவும் வாழ்ந்துட்டு வராங்க. முனீஸ்வரன் ஏன் பேர் வந்ததுன்னா, முனிவர்களாகவும் இருந்து ஈஸ்வரனாகவும் இருந்து ஞானத்தை வழங்குவோம்ன்றது தான் அதோட அர்த்தம். முனீஸ்வரன்றது யாருன்னு இப்போ தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பால் முனீஸ்வரன் யாருன்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பொதுவாகவே முனீஸ்வரனுக்கு அசைவத்தை தான் படைப்பாங்க. ஆனால் இந்த பால் முனீஸ்வரன் சைவ பிரியர். இவருக்கு கோயில் எங்கெங்கெல்லாம் இருக்குனாக்கா, பெங்களூர்ல இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு, ஸ்ரீலங்காவில் கூட இருக்கு. ஆனால் இவரை வீட்டில் கூட வச்சு பூஜை செய்கிறாங்க. சுத்தமான 3 செங்கல் எடுத்துக்கின்னு அதுக்கு அபிஷேகம் பண்ணி ஜவ்வாது சந்தனம் கலந்து பூசி பட்டை போட்டு பொட்டு வச்சு மல்லி ஜாதி முல்லை கூட மருகு தவனம் பூனா ரொம்ப அவருக்கு பிரியம். என்ன படையல்னா பால் பொங்கல், பொறி கல்ல, தேங்காய் பூ, பழம், சுருட்டு, நாமக்கட்டி இதெல்லாம் வச்சு படையல் போடணும். இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம மனசுல என்ன வேண்டுதல் வேண்டிக்கினாலும் அதை அவர் நடத்தி தருவார். அதே போல் நம்ம வீட்டில் யாராவது சின்ன குழந்தைங்க இருந்தாங்கனாக்கா, அவங்களுக்கு என்ன நோய் வாய்ப்பட்டதுன்னா வெள்ளை நூல் எடுத்து அதில் மஞ்சள் தடவி அவங்க கையில் கட்டி விட்டாக்கா அந்த நோய் தீரும்ன்றது ஐதீகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பூஜை முடிஞ்சு ஒரு 6 மணி 7 மணி டைமில் மருகுதவனை பூவோட வாசம், சந்தன வாசம், ஜவ்வாது வாசம் இல்லை சுருட்டோட வாசம் இல்லை வீசும்னு சொல்லியிருக்காங்க. பேரால் நம்பப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைபர் தான் கேட்டாங்க பால் முனீஸ்வரனை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லி. நான் நினைக்கிறேன் அவங்க என்ன கேட்டாங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பண்ண சொல்லி கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னாக்கா செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.